அவுணர்களின் அதிபதி நான். அத்தியாயம் 11. படுக்கையில் பொத்தென்று போய் விழுந்த கீரவாணி, மாமா என்று ஏதோ சொல்ல வாய் எடுக்கவும், பேச அவனுக்கு என்ன இருக்கு? வேலையில் இறங்கிவிட்டார் துரை. அதிபதியோ அவள் மீது 6 அடி சிலையாக விழ, ஆ என மெல்லிய பூமேனி அவனை தாங்க முடியாமல் தள்ளாட, பட்ட பகல் வெளிச்சம், ஜன்னல் கூட திறந்தே கிடக்க, ஏய் அங்க என்னடி பார்வை, போங்க போங்க, என் பேரன் லவ் பண்ண போறான் என்று அருந்ததியோ வேடிக்கை பார்த்த கூட்டத்தை அடித்து விரட்ட, கீரவாணிக்கு தன்மேல் கிடக்கும் அவனிடம் மறுத்து பேச வழியில்லை. அதிபதிக்கு திருமணம் என்றதுமே உடைந்து போனவள் குருட்டு தைரியத்தில் இங்கே வந்துவிட்டாள். சம்பவம் அனைத்துமே கண்டவள் மறுபடியுமாக மாமன் அருகே ஒரு வாய்ப்பு என்றதுமே யோசிக்கவே தோன்றவில்லை. கை தவறிய காதலை அடையும் நோக்கில் முன்பின் யோசிக்க தோன்றாது அவன் கையில் தாலியும் அவசரமாகவே வாங்கிவிட்டாள். ஆனால் தாலியின் வீரியம் தாக்கும் போதுதான் அரண்டு போனாள். அவனின் முரட்டு கைகளோ அவள் மேனியில் உலாவர, அவளோ அந்த தொடுகையில் சுருண்டுதான் போனாள். காதலுக்கு அவள் காதல் போதும், ஆனால் தாம்பத்தியம் செய்ய அவள் காதல் மட்டும் போதாது என்ற ஆசை இல்லாது, காதல் இல்லாது உடல் மட்டும் கருத்தில் கொண்டு உரசும் அவனின் தொடுகையை ரசிக்க முடியாது இருந்தாள். வலிக்குது என்று இவள் முணங்கிட, அவனோ யானை பலம். அவனின் யானை பலம் முன்னே விரும்பி வந்து சேதமானாள் இவள். மாமா என அரண்டு போனாள் கீரவாணி. தாடியும் மீசையுமே அவளிடம் வன்மையாக நடந்து கொண்டது. ஆ என்றவள் சத்தம் அவன் காதுகளுக்கு எட்டவே இல்லை. அவன் காதல் வேண்டும், அன்பின் அணைப்பு வேண்டும். காதலுக்காக மட்டுமே அவனை தேடி வந்தது. ஆனால் காமம் மட்டும் தேடும் அவனை தொட பயந்து போய் கீரவாணி கட்டில் விளிம்பை பிடித்து கொள்ள, அவனுக்கோ பேச்சே இல்லை. யார் நீ என்கின்ற கேள்வி கூட இல்லை. நீ என் மனைவி என்று தோளோடு அணைப்பும் இல்லை. உடலில் ஏறி விழ ஆரம்பித்து விட்டான். அவளோ எச்சில் விழுங்கி கொண்டாள். அவளின் இளமையில் முகத்தை வைத்து அவன் உரச, ஆ என முத்தத்தில் தொடங்கி முத்தத்தில் முடிவதுதானே அழகிய கூடல், அதில்தானே காதல் தொடங்கும். என புது கிராக்கியா என்றான் கல்லாக முகத்தில் வந்து மோதும் இளமையை தேய்த்து கொண்டே. மாமா மாமா என அவளின் மாமா விழி கூட அந்த சண்டாளனின் காதை போய் சேரவில்லை. வேக வேகமாக அவளுடைய சேலையை உடலிலிருந்து விலக்க ஆரம்பித்து விட்டான். மாமா என்றவளோ தயக்கம் எல்லாம் கடலில் கொட்டிய நீரே ஆனது. சேலையை உருவி அருகே போட்டவன் தன்னாடையை கலட்ட போக, அதற்கு மேல் பொறுமை கொள்ள முடியாத கீரவாணியோ, மாமா எனக்கு அந்த 3 நாள் என்றதுமே கீரவாணி வேக வேகமாக விரலை 3ஐ அவன் முகத்திற்கு முன்பாக நீட்டிவிட, அதிபதி தலையை தூக்கி அப்போதுதான் தான் தாலி கட்டிய மனைவியை எட்டி பார்த்தான். அங்கு நழுங்கிய சேலையில் அழகு மொத்தமும் வெளியே தெரிய, இருந்தாலும் தன் கையை கொண்டு குறுக்காக வைத்து மறைத்தபடி பயமும் பதட்டமுமாக காதலும் கொட்டி கிடந்த முகம் அது. ஆனால் அவனுக்குத்தான் எந்த உணர்வுக்குமே வித்தியாசம் தெரியாதே. அழகு பொம்மை போல தன் அருகே கிடந்தவள் சொன்ன செய்தியில் அதிபதி முகத்திலோ சிவப்பு நரம்புகள் ஓட, மிஷனை முடிக்க முடியாத அதிபதியோ சலித்து கொண்டே தன் முடியை கோதியவன் அவள் அருகே மல்லாக்க படுத்து கண்களை மூடிக்கொண்டான். எத்தனை நாள் என்றான் முரட்டு குரலில். 3 நாள் தான். 3 நாளா? 1 நாள் 2 நாளெல்லாம் முடியாதா? அதிபதி முகமோ எரிச்சலாக மாற, உடனே எழும்பி சட்டையை மாத்த ஆரம்பித்து விட்டான். மாமா நான் உங்களை. அதிபதியோ நீ யார் கூடயோ பேசு, எனக்கெல்லாம் நோ டைம் என்பது போலவே அவள் பேச ஏங்கி அவன் முகத்தை பார்த்து வார்த்தையை கோர்த்து கொண்டிருக்க, இவனோ கதவை திறந்து வந்த வேகத்திலேயே வெளியே போய்விட, விக்கித்து போய் கழுத்தில் கிடந்த தாலியை பிடித்தாள். இல்ல நான் லவ்வை கொடுத்து மாமா மனசை மாத்திருவேன். அவரு மாறிடுவார் தான் என்று வலித்த இதயத்தை வருடி சமாதானம் செய்து கொண்டாள். பொண்ணு உனக்கு எதுவும் ஆகலையே என்று பவி உள்ளே ஓடி வர, அவ்வளவு சீக்கிரமாவா முடிச்சான் என்று அருந்ததியும் பின்னாலேயே வர, கிளவி உனக்கு மாமா பக்கத்திலே குழி தோன்னாதான் சரியா வரும் போல, வெளியே போ, எல்லாம் உன் புருஷன், உன்னால வந்தது, நாட்டை காப்பாத்துறேன்னு என் வீட்டை நாசமாக்கிட்ட என்று மாமியாரை முறைத்து விட்டு, ஏமா பார்க்க அழகா பூனைக்குட்டி போலவே இருக்க, உனக்கு என்னமா தலையெழுத்து, நான் அவ்வளவு தூரம் சொல்லியிருக்கேன், அவனுக்கு போய் கழுத்து நீட்டிட்டு இருக்க, நீ எந்த ஊரு, எப்படி இங்க வந்த என்று பவித்ராவோ கீரவாணியின் கலைந்த முடியை சரி செய்து விட, தான் தேவாவின் மகள் என்று சொல்ல இந்த சூழ்நிலையில் அவளுக்கு தயக்கம். பாபி என்ற தேவா குரல் வெளியே கேட்க, இரு தேவா, யாரு என்னன்னு கேட்டுட்டு இருக்கேன். அந்த பொண்ணு சாப்பிட்டுச்சோ என்னவோ, முதல்ல சாப்பாடு கொடுங்க பாபி என்று தேவா உள்ளே வர, தகப்பனிடம் தன்னை வெளிக்காட்ட முடியாமல் தலையை குனிந்து கொண்டாள். அப்பா என்றவளின் வார்த்தை கூட உதட்டை தாண்டவில்லை. இந்த ஊருக்குள் அவ்வளவு சீக்கிரமாக யாருமே நுழைந்து விடவே முடியாது. ஈஸ்வரனின் 7 கட்ட பாதுகாப்பு இந்த ஊருக்கு உண்டு. கீரவாணி பல தடவை தேவாவை தேடி இந்த ஊருக்கு வந்திருக்கிறாள்.
ஆனால் அவர்கள் பாதுகாப்பை தாண்டி அவளால் உள்ளே நுழையவே முடியவில்லை. இப்போது ஈஸ்வரோ தாடியை தடவிக்கொண்டே உள்ளே வந்தவனோ படுக்கையில் அமர்ந்திருந்து அனைவரையும் வட்ட கண்களை சுழலவிட்டு பாவமாக பார்த்து கொண்டிருந்த கீரவாணியை யோசனையாகவே பார்த்து கொண்டே, அதிபதியா லவ் பண்றியா என்றான் கீரவாணியை கூர்ந்து பார்த்து கொண்டே. முடிஞ்சு போச்சு. அந்த பொண்ணை பலியாட ஆக்கலாம்னு நினைச்சா இந்த பொண்ணு தானா வந்து பலியாகுது. விதியை யார் மாத்த முடியும்? இந்த ஈஸ்வரால கூட மாத்த முடியாது போல. உன் புருஷன் அங்க கார் எடுக்க போறான், போய் வண்டியில ஏறு, விட்டுட்டு போயிட போறான் என்றதுமே கீரவாணி தேவாவை ஏக்கமாக பார்த்தபடியே கட்டிலை விட்டு இறங்க, பாருமா பொண்ணு, நான் பெக்கல, ஆனா பொண்ணோட வழி எனக்கு தெரியும். இது காதலிக்கிறதுக்கு உகந்த இடமே இல்ல. இப்ப கூட உனக்கு அவகாசம் இருக்குடாமா, போயிடு என்று பவித்ராவோ கீரவாணியின் கையை அழுத்தி பிடிக்க, எனக்கு அவர் வேணும். இது நான் தேர்ந்தெடுத்த வாழ்க்கை. இதுல என்ன நடந்தாலும் கூட யாரையும் நான் வருத்தப்படுத்த மாட்டேன். என்னால் அவர் விட்டுட்டெல்லாம் வாழ முடியாது, அவர் விட்டு கொடுக்கவும் முடியாது. நான் அவர் கூடவே தான் போவேன், அவர் கூட தான் இருப்பேன், நான் அவர் கூட போறேன் என்று தலையை குனிந்து கொண்டு அழுத்தமாக கூறி தன் தலையில் லோடு மண்ணை அள்ளி போட்டு கொண்டு நிற்கும் பெண்ணின் கையை பவித்ரா விட்டுவிட, அதிபதியின் கார் கிளம்பும் சத்தம் கேட்டு கீரவாணியோ வேக வேகமாக ஓடி வர, அதற்குள்ளாக கார் கிளம்பி சற்று தூரம் போய்விட, காரின் பின்னாலேயே மாமா மாமா என்று கத்திக்கொண்டே ஓடியவளின் சத்தம் கூட அவனின் காதை எட்டவே இல்லை. தேவா, அந்த பொண்ணை கொண்டு போய் அவன் வீட்டில் விட்டுட்டு வந்துரு என்ற ஈஸ்வரின் கட்டளைக்கு இணங்கி தேவா காரை போய் எடுத்தவன், நான் கொண்டு போய் விடுறேன் என்று மகளுக்கு நரகத்தின் பாதையை அவனே பூ அலங்காரம் செய்து கொடுத்தான். உன் பேர் என்ன? நீ எந்த ஊரு? உன் அம்மா அப்பா எல்லாரும் எங்க இருக்காங்க? காரில் ஏறியதிலிருந்தே கீரவாணி அவனை ஏக்கமாக பார்ப்பதும் பின்பு திரும்பி அமர்ந்து கொள்வதுமாக இருந்தவளை அவனும் கவனித்து கொண்டுதானே இருந்தான். என் பேரு கீரவாணி. தன் மகளுக்கு அவன் வைத்த பெயரோ தேவதர்ஷினி. அவன் மனைவிதான் கணவன் வைத்த பெயர் கூட மகளுக்கு இருக்கக்கூடாது என்று பெயரை மாற்றிவிட்டாளே. ஓ, சொந்த ஊரு காரக்குடி பக்கம்பா. அவளின் அப்பா என்ற விழியில் தேவா சட்டென்று திரும்பி அவளை பார்த்தான். இங்க நான் படிக்கிறதுக்காக தான் வந்தேன்ப்பா. வந்த இடத்துல அவரை பார்த்து பிடிச்சி போய் காதலிச்சிட்டேன். இப்போ அவர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போனா என் காதல் தப்பாயிடும்ல. காதலிச்சிட்டேன், விட்டுட்டுலாம் போக முடியலப்பா என்ற பெண்ணின் தலையை தடவி கொடுத்தவனோ, காதல் எல்லாரையும் வலிக்க மட்டும்தான் வைக்குதில்லம்மா என்றவனோ பெருமூச்சு விட்டு, நீ அப்பான்னு சொல்லும் போதெல்லாம் என் பொண்ணு ஞாபகம் வருது. அவ இப்ப என் கூட இல்ல, ஆனா இங்க இருக்கா, இங்க என்று தன் மனதை தொட்டு காட்டினான். இந்த அப்பாவோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் உண்டுமா. கண்டிப்பா நீ நல்லா இருப்ப. அவன் வீடு வந்துருச்சு, போமா. அப்புறம் இது என்னோட ஃபோன் நம்பர், என்ன தேவைனாலும் நீ அப்பாவுக்கு ஃபோன் போடு, வரேன் என்று தேவா வாசலில் அவளை விட்டுவிட்டு போய்விட, கீரவாணி கையை பிசைந்து கொண்டே ஈஸ்வர் பேலஸ் உள்ளே நுழைய, சோஃபாவில் மல்லாக்க படுத்து கிடந்தான் அவள் புருஷன் அதிபதி. பக்கத்தில் சரக்கு பாட்டில்களோ கவுந்து கிடந்தது. நன்றாக குரட்டை விட்டு தூங்கிக் கொண்டிருந்தவனின் அருகே போனவள் அவன் உணர்ச்சி இல்லாத முகத்தை சிறிது நேரம் பார்த்து கொண்டே இருக்க, அப்படியே அவனுக்கு எதிரிருக்கையில் உள்ள சோஃபாவில் அவளும் படுத்து தூங்கிவிட இருட்டி விட்டது. கண்களை கசக்கிக் கொண்டே கீரவாணி எழும்ப, மாடிப்படியிலிருந்து அதிபதி சட்டையை மடக்கி கொண்டே எங்கோ கிளம்பி இறங்கி வந்து கொண்டிருந்தான். ஏதாவது தன்னிடம் பேசுவான் என்று கீரவாணி எழும்பி அவனை பார்த்து கொண்டே நிற்க, விறுவிறுவென்று கார் சாவியை எடுத்துக்கொண்டு அதிபதியோ வாசலை தாண்ட, எப்படித்தான் வந்தாய்? எதற்காக வந்தாய்? ஏன் வந்தாய்? இப்படி ஒரு 5 அடி சிலை நடுவீட்டில் பே என்று நிற்கிறதே, அதை எட்டி பார்ப்போம் நாம் என்கின்ற எண்ணமெல்லாம் அவனுக்கு துளி கூட இல்லை. மாமா மாமா என்று இவளாகத்தான் ஓடிப்போய் அவன் எதிரே நின்றாள். தலையை தூக்கி அவளை அதிபதி பார்க்க, அது வெளியே போறீங்களா மாமா? கணவனிடம் பேசவே நெளிய அவன் காரை திறக்க போக, மாமா மாமா போகாதீங்க என்று தடுக்க பயம் கொண்டவளோ, எனக்கு இந்த வீட்டில் தனியாக படுக்கிறதுக்கு பயமாக இருக்கு மாமா, துணைக்கிருங்களேன் என்று கேட்க, உனக்கு துணைக்கு இருக்கிறதுக்கெல்லாம் பேமெண்ட் வாங்கலையே, புள்ள பெக்க மட்டும்தான் அந்தாள் காசு தந்தாரு, 3 நாள் தானே சொன்னேன், அதுக்கு பிறகு வரேன் என்றவனின் பேச்சு வலித்தாலும் கூட, அது உடனே மாறுனா மாமா எப்படி தான் மாறும், அவருக்கும் டைம் கொடுக்கணும்ல என்று வலியை மறைத்து சிரித்தவள், மாமா எங்க போறீங்க என்றவளை மேலும் கீழுமாக பார்த்த அதிபதியோ, நீதான் முடியலன்னு சொல்றியே, அதுக்காக நான் என்ன சும்மா கிடக்க முடியுமா என்று தன் காரின் முன்னிருக்கையில் கிடந்த பலான பொருளை தூக்கி தன்னுடைய பேண்ட் பாக்கெட் உள்ளே திணித்து கொண்டே காரை அவன் எடுத்துக்கொண்டு போக, தன் சேலையை அவன் கார் சேற்று நீரை அடித்து சகதியாக்கி விட்டு போக, துவண்டு போய் நின்ற கீரவாணியின் கண்கள் கலங்கி அப்படியே நின்றாள். சேராகி போனது அவள் சேலை மட்டுமில்லை, வாழ்க்கையும் தான். அத்தியாயம் 12.
அதிபதி ஒரு பெண்ணை கை நீட்டி அழைத்து அவள் கையில் காசை கொடுக்க, சார் சார், அந்த ரூம்ல போய் உட்காருங்க, நான் கிளம்பி வந்துடுறேன் என்றதுமே அதிபதி அறையை திறந்து கொண்டு உள்ளே போக படுக்கையில் முதுகை காட்டி ஒரு உருவம் அமர்ந்திருந்தது. அதிபதியோ புருவத்தை வளைத்தவன், எப்ப தொழில மாத்துன என்றதுமே படுக்கையில் சாய்வாக இருந்த ஈஸ்வரோ தலையை திருப்பி தன் மகனை பார்த்தான். வா மைசன், நம்ம தொழில் ரொம்ப டல் அடிச்சிருச்சு, அதனால நானும் இந்த தொழில இறங்கிட்டேன். நான் ஆம்பளை கூடலாம் போறதில்ல என்று அதிபதியோ சட்டென வெளியே போக கதவில் கையை வைக்க, அடடே மைசன், அந்த அளவுக்கு நல்லவனா இருக்கானே, கிரேட் கிரேட் என்று கையை தட்டி அவனை அழைத்தவனோ, உன்னை பார்க்கணும்னா இங்கே தானே வர வேண்டியது இருக்கு, அதான் வந்தேன். சட்டென ஒரு ஏரியாவின் பெயரை சொன்ன அதிபதியோ, அங்கேயும் போவேனேனா அங்கேயும் புதுசாக இருக்கும், வேலை முடிஞ்சு போகும்போது அந்த கூஜாவையும் நீ ட்ரை பண்ணிட்டு போ, உன் பொண்டாட்டியை திரும்பி கூட பார்க்கவே மாட்டாதுக்கப்புறம். காசு வேணும்னா நான் கொடுத்துட்றேன், இப்போ கிளம்பு கிளம்பு, எனக்கு வேலை இருக்கு என்று அதிகாரமாகவே அதிபதி சட்டையை கலட்டி போட்டுவிட்டு படுக்கையில் போய் அமர, உன் நல்ல உள்ள யாருக்கு வரும் மைசன், வந்த விஷயத்த மறந்துட்டனே, அந்த பணத்தை அவசரமாக வாங்கினா மட்டும் போதாது மைசன், ஒரு மிஷனில் இறங்கிட்டா அதில் ஏகப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு, அதெல்லாத்தையும் கடைப்பிடிக்கணும். என்ன பிள்ளை மட்டும் பெற்று தந்தா போதாது, அதுக்கு முன்னாடி சில பல கண்டிஷன்ஸ் இருக்கு, அதெல்லாம் கேட்காம கான்ட்ராக்ட்ல குதிச்சது உன் தப்பு தான் மைசன் என்றதுமே அதிபதியோ தன் கண்களை சுருக்க, புள்ள பெக்கிற வரைக்கும் நீ இந்த இடத்து பக்கம்லாம் வரவே கூடாது. அது ஏன் இஷ்டம், புள்ளைய பெற்று கொடுக்கறதுக்கு மட்டும்தான் காசு வாங்கியிருக்கேன் மைசன், நான் இதுக்கெல்லாம் சேர்த்து தான் காசு கொடுத்தேன். முதல் பெட்டியை வாங்கி உள்ள வச்சியே, அதில் ஒரு வருஷத்துக்கான ரூல்ஸ் எல்லாம் போட்டிருந்தேன், அதெல்லாம் நீ பார்க்கலையோ? அப்போ பார்க்கலைன்னா இப்போ இதை பாரு, 4 ஜெராக்ஸ் போட்டு வச்சது இப்போ உதவுது பாரு என்றபடியே ஈஸ்வர் ஒரு பேப்பரை தன் மகனின் கையில் கொடுத்துவிட்டு கால் மேல் கால் போட்டு ஆட்டிக்கொண்டே, நாளான தாமர ரொம்ப நாளாக தூங்கல என்று ரசனையாகவே பாடிக்கொண்டே மகன் முகத்தில் தோன்றும் மாற்றத்தை ரசித்தான். இந்த ஒரு வருடமும் என் மனைவியை தவிர வேறு யாரையும் நான் தொடமாட்டேன். ஒரு நேரமாவது அவள் கையில் உணவை உண்ணுவேன். தினமும் ஒரு தடவையாவது அவளை கைகளில் தூக்கி கொண்டு அந்த வீட்டையே சுற்றி வருவேன். பிடிக்கிறதோ பிடிக்கவில்லையோ வாரத்தின் ஒரு நாள் அவளை கூட்டிக் கொண்டு வெளியே செல்வேன். இரவு அவளை கட்டி அணைத்தே தூங்குவேன். அந்த வீட்டில் அவள் இருக்கும் வரை அவளுக்கான செலவு அத்தனையுமே நான் தான் செய்வேன். இதை மீறும் பட்சத்தில் வாங்கிய பணத்தை திரும்பிக் கொடுப்பேன் என்று முடித்து நாமம் வேறு போட்டிருக்க அதிபதி தாடியை இழுத்து கொண்டு தகப்பனை தலையை தூக்கி பார்த்தவனின் பழுப்பு பார்வை ஏளனமாகவே சிரித்தது. அன்பு ஒரு பாவச் செயல், நேசம் ஒரு பெருங்குற்றம், காதல் ஒரு தீண்டாமை என தகப்பன் சொல்லி சொல்லி வளர்த்து விட்டிருக்க எத்தனை விதி போட்டாலும் என்னை கரைக்கவே முடியாது என்பதைப் போல பார்த்து வைத்தவன், இது எல்லாம் நீ அனுப்பி வச்ச ப்ராடக்ட் கிட்ட வேலை செய்ய ஆரம்பிச்ச பிறகுதானே, அது இப்ப செயலிழந்திருக்கு, 3 நாள் கழிச்சு இதை எல்லாத்தையும் கடைபிடிக்கிறேன் என்ற மகனை கண்கள் சிவக்க ஈஸ்வர் பார்த்தான். 5 வயதில் வளையாதது 50 வளையாதே. ஈஸ்வர் கண் முன்னே அதிபதி பெண்ணை அழைத்து கொண்டே இன்னொரு அறைக்குள் புகுந்து கதவை அடைக்க உதட்டை கேலியாக வளைத்த ஈஸ்வரோ சிரித்து கொண்டே இறங்கி போக, சாரி சார், எனக்கும் அந்த 3 நாள் என்று அப்பெண்ணும் மறுத்து பணத்தை திருப்பி கொடுக்க அத்தனை பெண்களுமே அங்கு 3 நாட்கள் என விரலை நீட்ட, எங்க போனாலும் இந்த 3 நாள் தொல்லை தாங்கல என்று எரிச்சல் கொண்டு காரை எடுத்தவனோ காட்டை சுத்த ஆரம்பித்து விட்டான். 3 நாட்களும் அந்த வீட்டில் தனியாக கிடந்த கீரவாணிக்கு அதிபதி எப்போது வருவான் என்பதுதான் தேடல். கலம்பகம் போனை போட்டு மகளை விசாரிக்க, எனக்கு என்னம்மா, நான் நல்லாத்தான் இருக்கேன், உன்னை பார்க்கணும் போல இருக்கடி, அம்மா வரவா? இங்கேயா என்று கீரவாணியோ அதிர, கண்ணுக்குள்ளேயே இருக்கிற, பார்க்கணும் போலவே இருக்கு. அது அடுத்த வாரம் நானே வரமா? தாயை ஏமாற்றும் பயம் எல்லாம் இல்லை. அவள் என்றைக்கு அதிபதியை காதலிக்க ஆரம்பித்தாலோ அன்றே தெரியும் தாயை எதிர்த்து தான் இந்த காதலை அடைய முடியும் என்பது. கணவனை போ என்ற தாயால் என்னை விட முடியாது, கண்டிப்பா அம்மா என்னை ஏத்துப்பா என்று அவளாகவே எல்லா முடிவையும் சுயமாக எடுத்துக்கொண்டாள். 3 நாட்கள் முடிந்து 4வது நாள் இரவு தான் என்று அதிபதி வீட்டுக்குள் நுழைந்தான். வீட்டுக்கு அலையா விருந்தாளியாக வந்த பூனைக்குட்டி ஒன்று மட்டும்தான் கீரவாணி தனிமைக்கு மருந்து. ஹே பூஸ், இத குடி, பால் குடிக்காம விளையாட்டு பண்றியா, இங்க வா என்று பூனைக்குட்டி பின்னாலேயே துள்ளி துள்ளி ஓடி வந்த கீரவாணி பொத்தென்று வாசலில் நின்ற அதிபதி மீது சந்தன மலையாக கீரவாணி சாய்ந்து போய் விழ அவளை ஒரு கையில் தூக்கிய அதிபதியோ, சாப்பாடு என்ன இருக்கு, சாப்பாடு வை என்றான் அவளை பார்க்காது உள்ளே தூக்கி வந்தபடியே. புருஷன் ஜாபில் நுழைந்து விட்டாராம். மாமா, அதிபதி அவளோடு பேசுகிறான் என்பதில் ஆனந்த அதிர்வில் மாமன் கையிலேயே மயங்கி கிடக்க,
என்கிட்டயா பேசுறாரு? சிலிர்த்து அடங்கிய அவளை இடையோடு தூக்கி கொண்டே போய் வீட்டை ஒரு சுற்று சுற்றி கிச்சன் உள்ளே விட்டவன், ஏதாவது செஞ்சு கொடு என்று விட்டு மேஜையில் போய் அமர்ந்து கொண்டான். அநேகமாக அவன் வீட்டு சாப்பாடு சாப்பிட போவது இதுதான் முதல் நாளாக இருக்கும் என்று தாய் கையில் சாப்பாடு சாப்பிட்டான் என்பதை மறந்தே போயிருப்பான். ஐயோ ஐயோ, மாமா என்கிட்ட பேசிருச்சு, சாப்பாடு வேற செஞ்சு தர சொல்லுதே. நான் வேணுன தெய்வம் எல்லாம் என்னை கைவிடலப்பா. தெய்வமே, முந்தான சேலையில ரூபாய் முடிஞ்சு வச்சு உன் சன்னதிக்கு வந்து மண்சோறு திங்கிறேன் என்று சாமிக்கு தேங்க்ஸ் மலையை பொழிந்தவள் அங்கிருந்து கணவனை உத்து உத்து பார்க்க, அதிபதி காலை பப்பரப்பா என்று தூக்கி மேஜை மீதே வைத்து ஆட்டிக்கொண்டே ஓடி வந்து அவனை பார்த்து பதுங்கிய பூனையை காதை பிடித்து தூக்கி வைத்து அதன் முதுகை தடவி விட, அவள் அவனை பார்த்து நகத்தை கடித்தபடியே நிற்க, சீக்கிரமா சாப்பாடு கொண்டு வா, அடுத்த வேலை இருக்கு என்று தலையை தூக்கி அதிபதியோ அவளை பார்க்கவும், சரி மாமா என்று ஓடினாள். என் மாமா 3 நாள்ல மாறிடுச்சுப்பா. என் காதல் கண்டிப்பா மாமாவை மாத்தி கொண்டு வரும்னு நினைச்சது சரிதான் போல என்று கீரவாணிக்கோ ஒரே குஷி மூட்தான். ஐயோ, என் கையும் ஓடல காலும் ஓடலையே, என்ன பண்றது என்று அவனை ஒரு கண்ணாலேயே அதிபதி பூனையோடு விளையாடுவதை ரசித்து கொண்டே சாப்பாட்டை செய்து கொண்டு ஓடி வந்து அவன் முன் வைக்க, தோசையும் சிவப்பு சட்னியும் வைத்து ஆசையாக அவன் அருகே நிற்க, அங்கு அதிபதியோ முதல் வாய் தோசையை பீத்து பூனைக்கு வாயில் வைத்து விட்டவன் ஒரு தோசையை 4ஆக மடித்து வாய்க்குள் தள்ளிவிட தோசை முடிஞ்சு போச்சு. மாமா, இன்னும் கொண்டு வரவா என்றவளின் சேலையை அதிபதி பிடித்து இழுத்தவன், ரூமுக்கு போகலாம் வா, அங்கதான் இனி உனக்கும் எனக்கும் வேலை என்றவனோ கீரவாணியை குழந்தை போலவே தூக்கி கொண்டவன், நீயும் வரியா என்று பூனையை அழைக்க அது கைகளால் முகத்தை மூடிக்கொள்ள, மாமா உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? அவன் கழுத்திலேயே முகத்தை மறைத்து கீரவாணி பிடித்தம் கூற, ராஜ படுக்கை மீது கீரவாணியை கிடத்திய அதிபதியோ அவளின் சேலையை கொத்தாக கை வைத்து இழுக்க, அவன் கைவிரல் பட்டு வெற்று வயிற்றில் அப்படியே படுக்கையில் கீரவாணி உதட்டை கடித்து உடலை உயர்த்தி கொண்டாள். அவளுக்கு தேவை அவன் ஒரு துளி நேசம்தான். ஏமாந்து போனது பெண்ணும் அவனுக்கு ஏங்கிய பெண்மையும். உன் பிடித்தம் எவனுக்குமா தேவை என்பது போல அதிபதி சட்டையை கலட்டி போட்டுவிட்டு 6 அடி படிக்கட்டு தேகத்தோடு அவள் அருகே வந்து படுத்தான். சேலை இல்லாத உடலை கீரவாணி மறைக்க திரும்பி படுக்க, அவள் இடையோடு கை போட்டு தன்னை நோக்கி இழுத்த அதிபதியோ, மாமா என்று சினுங்கிய கீரவாணி அவன் நெஞ்சில் முகத்தை மறைத்து கொள்ள, அறைக்குள் விளக்கு கூட எரியாது விட்டது. அவளுக்கு சங்கடம் அது தீர்க்க அவனுக்கு வேலை எளிதாகி போனது. அவளை பழக்க எளிதாகவே இருந்தது. கைப்பட்டதும் கரைந்து அவன் மடியில் விழும் அவளால் மிஷனை சீக்கிரமாக முடித்து விடலாம் என்று அதிவிரைவு வேலைக்காரன் போல வேலையில் சின்சியராகவே அதிபதி இறங்கிவிட்டான். களைத்து படுத்தவன் அருகே ஒட்டி படுத்த கீரவாணியோ, இவ்வளோ சீக்கிரமா என்னை ஏத்துப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை மாமா என்று அவள் தொடங்க, அடுத்து என்ன பண்ணணும் என்று மேஜை மீது வைத்திருந்த பேப்பரை எடுத்து பார்த்தவன், உன்னை கட்டிக்கிட்டு படுக்கணும் வா என்று அவளை இழுத்து கட்டி கொண்டவன், டெய்லி 3 நேரம் பண்ணா குழந்தை சீக்கிரம் பிறக்குமா என்றவனை அவள் புரியாமல் பார்க்க, என்ன மாமா என்ன பேசுறீங்க, எதுவுமே புரியலையே. உன் கூட படுக்க புள்ள பெக்க உன் கையால சாப்பிட்றதுக்கு கட்டி பிடிச்சி தூங்கறதுக்கெல்லாம் காசு வாங்கியிருக்கேனா என்று பேப்பரை கையில் கொடுத்து விட்டு, இதுபடி சரியா செஞ்சிருவேன் என்று விட்டு அதிபதி ஓய்வெடுக்க ஆரம்பிக்க, கைகள் நடுங்க கீரவாணி அந்த பேப்பரில் உள்ள தாம்பத்திய சட்டத்திட்டங்களை பார்த்தவள், மாமா அப்ப என் மேல ஆசையில நீங்க இப்ப என் கூட? அவளுக்கு கேட்கவே பயந்து வந்தது. அதுபடியெல்லாம் செஞ்சனா காசு வாங்கிட்டா சரியா செய்வேன், 2ஆம் தரம் போகலாம் வா என்று அவளை இழுத்து தன்னோடு அணைக்க, கீரவாணியின் சர்மமும் அதிர்ந்து போக படுக்கையில் அவன் அடியில் லயிக்க முடியாமல் கிடந்தாள். அதிபதி கண்ணில் தென்படாத காதலை, அவன் முகத்தில் தோன்றாத ஆசையை கண் வெட்டாது பார்த்து கொண்டே அவன் அசைய அசைய கண்ணீர் உடைய உதடு கிடுகிடுவென ஆட உளம் வலி எடுக்க கிடந்தாள். காதலை மட்டுமே யாசித்து வந்த மங்கை அவன் காதல் எட்டாக்கணி என்று தெரிந்திருந்தால் இந்த இருட்டு உலகை விட்டு ஓடியிருப்பாளோ? இனி இருட்டில் வாழ பழகிக் கொள்ள வேண்டியதுதான். அத்தியாயம் 13. சார் என்று எஸ்ஐ சல்யூட் அடிக்க, மேஜை மீது காலை வைத்து ஆட்டிக்கொண்டே ஃபைலை பார்த்தபடி இருந்த தயாவோ போன் ஒலிக்க எடுத்து காதில் வைத்தான். மேலதிகாரி கழுத்தை தடவி கொண்டவன், சார் என்று விரைப்பாக கூற, காலையோ இன்னுமே வேகமாக ஆட்டிக்கொண்டே பயமே இல்லாமல் இருந்தான். உலக மகா நடிகனாயிற்றே. சொல்லுங்க சார். பயபக்தி குரல் மட்டும்தான் வந்தது. இன்னொரு கையில் இருந்த போனில் கானவி போட்டோ இருக்க, அதை ஜூம் போட்டு அவனுக்கு பிடித்த முன்னழகை விரித்து வைத்து விரலில் அதை தடவி கொண்டிருந்தான். தயா, சொல்லுங்க சார், இவளுக்கு இடுப்பு இருக்கா இல்லையா? கானவியின் இடுப்பை கிட்ட போய் பார்த்தான்.
அழகா இருக்கால, அதான் திமிர் கொஞ்சம் அதிகமா இருக்கு. என் கையில சிக்கிருச்சுல, இனி பெண்ணியமெல்லாம் பேசவே முடியாது. கேட்டுதா தயா? கொடுக்கிற 1,00,000 சம்பளத்துக்கு எவ்வளவு வேலை வாங்குறானுங்க, ரசிக்க விடுறானுங்களா என்று பல்லை கடித்து கொண்டே, கேட்டுது சார். இந்த வாரம் தமிழ்நாட்டு பார்டர்ல வச்சு சரக்கு கை மாத்துறானுங்க போல. அதிபதிய சுட்டு பிடிப்பீங்களோ கொன்னு பிடிப்பீங்களோ, பட் சரக்கோட அவனையும் சரண்டர் பண்ணுங்க. இது நம்ம டிபார்ட்மெண்ட் மான பிரச்சனை தயா என்றதுமே உதட்டை வளைத்த தயாவோ, அதிபதிய கொல்ல நான் ரெடி சார். அந்த ஈஸ்வர அந்த பக்கம் வரவிடாம பண்ணுங்க, அது போதும். அதிபதியை என்கவுண்டர் நான் பண்றேன். உங்க திறமைய பத்தி தெரியாத தயா, நீங்க சொன்ன மாதிரியே ஈஸ்வர டைவர்ட் பண்ணிடலாம். ஆனா அந்த அதிபதி உயிரோட இருக்கிறது அன்னைக்கு தான் கடைசியா இருக்கும். வெல்டன் மை பாய் என்று அவர் வைக்க, இதுக்கு தாண்டா காத்திருக்கேன் என்று மீசையை திருகி கொண்டவன் அங்கு திரையில் தெரிந்த கானவியின் போட்டோவுக்கு முத்தம் கொடுக்க ஆரம்பித்துவிட, சார். தயாவோ கண்ணை தூக்கி எதிரே நின்றவரை பார்க்க எஸ்ஐ நின்றார். என்ன, உங்களை தேடி ஒரு பொண்ணு வந்திருக்கு சார் என்றதுமே மீசையை திருகி சிரித்தவன், அழகா இருந்துச்சா? ஹிஹி, ரொம்ப அழகா இருந்துச்சு சார். சைட் அடிச்சியா என்றவன் கையில் இருந்த ஃபைலை கசக்கி பிடித்தபடி அவனை பார்க்க, என்று அவனோ பல்லை இழிக்க, ஆ என்ற அந்த நபரின் அலறல் வெளியே நின்ற கானவிக்கு காதில் கேட்டது. அவளை பார்த்த கண்ணை பேனாவை கொண்டு குத்து குத்து என்று அவன் குத்த, கண்ணில் குருதி பெருக விழுந்த அவரின் கையை இழுத்து முறித்த தயாவோ, எப்படி இந்த கண்ணு போச்சுன்னு கேட்டா, கொலகாரனை பிடிக்கும் போது கண்ணை குத்திட்டான்னு சொல்ற, அதை விட்டுட்டு என்னை காட்டி கொடுக்க நினைச்சேன்னு வையே, கண்ணு போனதோட போகாது, உசுறு போயிரும் பாத்துக்க. உசுரை கண்ணை விட முக்கியம்ல எஸ்ஐ மாணிக்கம் என்று தயாவோ உரும, சொல்ல மாட்டேன் சார், விட்டுருங்க விட்டுருங்க என்று அவர் வழியில் தடவி தடவி வெளியே போக, கானவி கண்ணில் குருதி வடிய அலறிக்கொண்டு போகும் எஸ்ஐயை பீதியாகி போய் பார்த்து கொண்டே நிற்க, ஹாய் என்றான் தயா அவளை பின்னாலிருந்து பின்னலகில் தட்டியபடியே. ஹக்கென்று பதறி கானவி பின்னே திரும்ப, ஹாய் சொன்ன, பதிலுக்கு ஹாய் வரலையே. ரத்தம் வடிந்த பேனாவை விரலில் வைத்து ஆட்டிக்கொண்டிருந்தான். அவள் உதடுகளோ நடுங்க, ஹாய். சமத்து, என்ன அங்க பாக்குற? பேனாவில் ரத்தம் வடியுதுனா? அழகா இருந்தா அதை நான் மட்டும்தான் பார்க்கணும், வேற யாரு பார்த்தாலும் இதுதான் கதி. என்கிட்டயே நீ அழகா இருக்க சைட் அடிச்சேன்னு சொல்றான். நியாயப்படி கொன்னு இருக்கணும். ஆன் டியூட்டியில நான் அப்பப்ப நல்லவனா மாறிடுவேன் பாரு, அதனால பிழைச்சு போகட்டும்னு விட்டுட்டேன். அழகா இருந்தா பார்க்கத்தான் தோணும் போல இல்ல கான்? அவளை அவன் கூர்ந்து பார்த்தான். சிவப்பு நிற சேலை, அங்கம் தெரியாது அதை கட்டியிருந்தாள். கண்மை மட்டும்தான் போட்டிருந்தாள். அதுவும் இரவு அழுது அழுது கண் வீங்கி போயிற்று. அதை மறைக்கத்தான் போட்டிருந்தாள். இடை தாண்டிய பாம்பு போல கூந்தல். அவள் மேட்டை அது அழகாகவே காட்ட, அவளை சுற்றி சுற்றி வந்த தயா கையில் வைத்திருந்த பேனா மையை கையில் ஊற்றி அவள் சேலை மீது பூசி தலைமுடியை குலைத்து கண்மையை இழுவி விட்டுவிட்டு அவளை மறுபடியும் பார்க்க, அப்படியும் அழகாத்தான் தெரியுற. என்ன பண்ணலாம்? நான் மட்டும்தான் உன் அழகை பார்க்கணுமே. பேசாம ஒரு ரூம்ல உன்னை அடைச்சு போட்டா என்ன, யாரும் பார்க்க மாட்டாங்கல்ல என்றதுமே அவள் அரண்டு போய் முழிக்க, சேச்சே பயப்படாத லகான், அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன். நீ என்ன பண்ற? இனிமே என்னை பார்க்க வரும்போது மட்டும் அழகாவா, சரியா? மொத்த நேரம் உன் கண்ணு அழகு யார் கண்லையாவது பட்டுச்சுன்னு வெய்யே என்று தயா பல்லை கடிக்க, அந்த அழக செதச்சிருவேன் என்று அவன் பார்வை சொல்லாமல் சொன்னது. போனை எடுத்து காதில் வைத்தவன் அவளை இடித்து தன்னோடு நிறுத்தி கொண்டவன் அவள் இடையில் கோலம் போட்டுக்கொண்டே, என் ரூமுக்கு யாரையும் அனுப்பாத என்று போனை அணைத்து போட்டவன் கானவியை இடையோடு தூக்கி கொண்டு அறைக்குள் வந்து அவன் அதிகாரி இருக்கையில் அமர வைத்து அவள் காலடியில் குத்த வைத்து உட்கார்ந்து கானவி மடியில் படுத்து கொண்டே அவளை பார்த்தான். அப்புறம் என்னை தேடி வந்திருக்க போல இருக்கே, என்ன விஷயம்? காவல் சீருடையில் ஒரு அரக்கனை பார்க்க வேண்டுமா? அது தயாதான். அவனை கண்கள் கலங்கி போய் பார்த்த கானவி கண்ணீர் கரையை உடைத்து அவன் கன்னத்தில் வந்து விழ, என்ன லகான், உன் பாவாவை அழுக்காக்குறியே, எது கலர? நீ அழுதா பாவா நெஞ்சு தாங்குமா சொல்லு? நீ சொல்லு, மலைய தூக்கி இங்க நடுவுல நிக்க விடுறேன். ஓ, இது கவர்மெண்ட் ஆபீஸ் இல்ல, அதுக்கு என்ன நம்ம பேர்ல பட்டாவை போட்டு மலைய நடுவுல நிப்பாட்டிடுவோம். டெல் வாட் இஸ் த ப்ராப்ளம்? இவள் உடல் இறுகியது. அது பாட்டி தாத்தாவை காணல, ஃபோன் போட்டா யாரோ 2 பேர் வந்து கூட்டிட்டு போனதா சொல்றாங்க. அவனோ அவள் வாசத்தில் கண் சொக்கி போய்கொண்டே, எங்க போனாங்கன்னு தெரியணும்னா லஞ்சம் வேணுமே லகான். இவன்தான் பண்ணி இருக்க கூடுமோ என நினைத்தவளுக்கு இவனேதான் என ஊர்ஜிதமானது. தயா கானவியை அண்ணாந்து பார்த்தவன், லஞ்சம் கொடு லகான், அந்த கிழடுக எங்க இருக்கு எப்படி இருக்குன்னு சொல்றேன்,
இல்லைன்னா பொணமாத்தான் உன்னை வந்து சேருவாங்க. அவங்க உங்களுக்கும் உறவு சார். இருக்கட்டும், என்னை பொறுத்த வரைக்கும் நான் நினைச்சதை சாதிக்கிறதுக்காக எந்த உறவையும் இழக்க தயாரா இருப்பேன். வயசாயிருச்சு, போய் சேரட்டுமே அப்படின்னு நினைச்சா நீயும் இடத்த காலி பண்ணு. ஐயோ வயசாகிருச்சு, அவங்கள காப்பாத்துங்க அப்படின்னு நினைச்சா என் தலைக்குள்ள கையை விட்டு முடிய அலைஞ்சுக்கிட்டே நீயே குனிஞ்சு என் உதட்டோட உதட்ட வச்சு உறிஞ்சி நான் கண்ணு சொக்கி உடல் சிலிர்த்து போய் அடங்குற வரைக்கும் ஒரு கிஸ் பண்ணு. பாட்டி தாத்தா சாயங்காலமா வீட்டுக்கு போயிடுவாங்க. இல்லைன்னு வெய்யே. இறக்கமே இல்லாம பண்றீங்களே. இறக்கம் பார்க்காம செய்ய வைக்கிறியே. நான் உனக்கு கஷ்டப்பட்டு சீட்டை வாங்கி கொடுத்துருக்கேன், காலேஜுக்கு போகலைன்னு சொல்றாங்க. நான் சொன்ன வீட்டில் போய் தங்கல, லேடிஸ் ஹாஸ்டல்ல ரூம் எடுத்து தங்கியிருக்க. சொல் பேச்சு கேட்கலைனா எனக்கு கோபம் வரத்தானே செய்யும் லகான். நான் நீங்க சொன்ன மாதிரியே கேட்குறேன், பாட்டி தாத்தாவை விட்டுடுங்களேன். இப்படித்தான் என் முன்னாடி பாவமா நிக்கணும். சுண்டு விரல்ல சொடுக்கு போட்டு பேசுறது, என் கண்ணை பார்த்து மிரட்டுறது, நான் அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன்னு குதிக்கிறது, இதெல்லாம் வச்சுக்கிட்டேன்னு வெய்யே எனக்குள்ள இருக்கிற கெட்டவன் பூதம் மாதிரி கிளம்பிடுவான். ஆனா நான் சொல்றதெல்லாம் நீ கேட்டேன்னு வெய்யே நான் நல்ல பையனா சமத்தா உனக்கு அடங்கி இதோ இது போல உன் மடியில அப்படியே பால் குடிக்கிற புள்ள போலவே பம்மி போய் கிடந்துக்குவேன். சரியா? லஞ்சம் இன்னும் வந்து சேரலையே என்று உதட்டை குவித்து அவளை கண்ணை சிமிட்டி தயா பார்க்க, இல்ல பாட்டி தாத்தா என்று அவள் இழுக்க, முத்தம் வந்து சேர்ந்தா விட்டுருவேன் என்றவன் முகத்தை நோக்கி அவள் குனிய, என்று அவன் பட்டை உதட்டை பிதுக்கி அவள் உதட்டு பக்கமாக காட்ட, கானவி கண்களை மூடிக்கொண்டு அவன் உதட்டை கவ போக விரல் வைத்து அதை தடுத்தவன், கண்ணை திறந்துகிட்டே கொடு, புரியுதா? அவனுக்கு எல்லாம் நரகத்தில் கொடுக்கும் தண்டனை போதாது, புதிதாக தண்டனையை தேடிக் கொடுத்து உயிர் போகும் வரை துடித்து சாகடிக்க தோன்றியது அவளுக்கு. குடிடி என்றவன் மீசை அவள் இதழை தொட, கானவி தயா மேல் உதட்டை மெல்ல மெல்ல கவ்விக்கொண்டாள். அன்று அங்கிருந்து வந்தவள் நேரே லேடிஸ் ஹாஸ்டலில் போய் இறங்க, தயா சார் இந்த வீட்டை உங்களுக்காக வாங்கியிருக்காராம், போவீங்களா மேடம் என்று ஒருவர் வந்து சாவியை கொடுக்க, என்னோட உடம்ப சுவைக்கிறதுக்காக லஞ்சமா? உங்க சார் போல எனக்கு லஞ்சம்லாம் வாங்குற பழக்கமே இல்லைன்னு சொல்லிருங்க. மேடம் காலேஜ் போகலைங்களா? அவர் வாங்கி தர குண்டூசி கூட எனக்கு வேண்டாம், இதையும் போய் சொல்லிருங்க என்ற பாவத்துக்குத்தான் அல்லோலப்படுகிறாள் நின்று. ஓ மேடம் அப்படி சொல்லிட்டாங்களா, இனி நானே டீல் பண்ணிக்கிறேன் என் ஸ்டைல்ல என்றவனோ தாத்தா பாட்டியை கொடைக்கானல் மலைக்கு தூக்கிவிட்டான். இன்று முத்தம் மட்டுமா வாங்கினான்? அவன் ரசித்த இடத்தை அப்படியே ரசித்தே சேதம் பண்ணினான். கானவி உதடு அவனை பழித்து பேச முடியாமல் நடுங்க, அவன் மீசை மோதி பல சேதம் கண்டது மஞ்சள் திருமேனி. போதும் பாட்டி பாட்டி தாத்தா என்று அவள் இழுக்க, என்று மடியில் சாவகாசமாக படுத்துக்கொண்டே, நான் சொல்ற வர இப்படியே இரு. வெறுத்து போனது பெண் வாழ்க்கை. அவள் மடியிலேயே கிடந்து விளையாடியபடியே போனை போட்டவன், என்ன பாட்டி கொடைக்கானல் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு தயா, குளிர்தான் ஜாஸ்தி. ஓ சரி பாட்டி, ஊருக்கு கிளம்புங்க, ஆள் அனுப்பி விடுறேன், பத்திரமா போங்க. சரியா? அப்படியே போகும்போது மூட்டு வலி தைலமெல்லாம் வாங்கிக்கிட்டு போ பாட்டி என்று கானவியை பார்த்து கண்ணடித்தான். எம்பிட்டு பாசம் பாரு கிளவா என் பேரனுக்கு என்று பாட்டியோ சிலிர்க்க, அவர்களை விட்டு சிறிது தூரத்தில் இருவர் துப்பாக்கியை வைத்துக்கொண்டு நின்றனர். அவங்கள கொண்டு போய் விட்டுருங்க. சரிங்க சார். மறுபடியும் தேவைப்பட்டா கூட்டிட்டு வர சொல்றேன். அப்ப மலையிலிருந்து தள்ளி விட்டுரு, போனாங்கூட கிடைக்கக்கூடாது என்ற தயாவை உயிர் நடுநடுங்க போய் கானவி பார்த்தாள். அப்புறம் லகான், நான் பார்த்த வீட்டுக்கு இன்னைக்கு ஷிஃப்ட் ஆகிற, இன்னையிலிருந்து நீயும் நானும் அங்கதான் ஒன்னா இருக்க போறோம் என்றவனை கானவியோ அதிர்ந்து போய் பார்க்க, தனி குடுத்தனும் சேர்ந்து சோறு பொங்கி விளையாடலாம், யாருக்கும் தெரிய போறது கிடையாது, நீயும் நானும் சேர்ந்து இருக்க போறது, சோ பயம் வேண்டாம், சேஃப்டிக்கு நான் கேரண்டி என்றவனோ அவளது கையை எடுத்து அழுத்தம் கொடுத்தவன், குழந்தை வராம பாத்துக்கிறேன் சரியா என்றவன் அவள் கையில் அழுத்தம் கொடுத்து வச்சபடி நீ யாருக்கும் அடங்காதனா, உனக்கு அடங்குறேன் பாரு. அவளோ பெருமூச்சு விட்டு பார்க்க, உன் அழகு மேல இருக்கிற இந்த ஆசையெல்லாம் போயிடட்டும்னு வேண்டிக்க, உன்னை விட்டுருவேன். இல்லைன்னு வெய்யி நான் செத்துன்னு வேண்டிக்க. ஏன்னா இந்த 2 நடந்தாதான் உனக்கு விடிவு காலமே. அது வரைக்கும் நீ என் ஆசை அத்தனைக்கும் இணங்கித்தான் ஆகணும். மறுத்தேன்னு வெய்யி பீஸ் பீஸா ஆக்கிருவேன். கொலை பண்றதுக்கெல்லாம் தயங்காத, நான் எதையுமே பண்ணுவேன், புரியுதா? அதான் சொல்லிட்டேனே சார், என்ன வேணும்னாலும் பண்ணிக்கோங்கன்னு. இந்த கண்ணீர் வத்தும்போது நீங்க இருக்க மாட்டீங்க. ஏன் கொன்னுடுவியா என்றான் அவன். இது உங்க நேரம், நான் என்ன செய்ய முடியும்? பாட்டி தாத்தாவை பத்திரமா வீட்டில் விட சொல்லிடுங்க. நீங்க சொன்ன வீட்டுக்கு போறேன்,
என்றதுமே அவள் கன்னத்தோடு கன்னத்தை வைத்து தேய்த்த தயாவோ, நைட்டு வந்துடுறேன். ம் ம் இது பிடிச்சதா என்றான் அவளை அணைத்து கொண்டே. என் உடம்பு தான் உங்களை சுமக்குது, மனசோ வேற ஒருத்தரை சுமக்குது. நீங்க தொடும்போது என் மனசு அங்கதான் இருக்கு என்றவளின் மண்டை சுவரோடு மோத போக 1 இன்ச் இடைவெளிதான். அவள் தலையை சுவற்றோடு வைத்து சாய்த்த தயாவோ, அவனை நினைக்க மட்டும்தாண்டி முடியும். அப்படியே அரை அதிர சிரித்தவன், புரியல, அதிபதிய என்கவுண்டர் பண்றதுக்கு அத்தனையும் ரெடி என்று கண்ணை சிமிட்டியவன், ஒரே வாரம்தான் உன் காதலுக்கு சமாதிய கட்டிட்டு அதுல நான் புது வீட்டை கட்டி பால் காய்ச்ச போறேன்டி. அவரை கொன்னா கூட என் மனசுல இருக்கிற அவரை யாராலையும் சாகடிக்க முடியாது என்றவள் கழுத்தை பிடித்து தயா வெளியே போய் தள்ள, பொத்தென்று விழுந்த கானவி, எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடு கடவுளே, நான் வாழ்றதுக்கு இல்ல, இந்த அரக்கனை சாகடிக்கிறதுக்கு என்று வலித்த கையை தடவ எங்கோ கோவில் மணி அடித்தது. அவள் வேண்டியது பெண் தெய்வத்திடமோ? அவளுக்கு மனம் இறங்கி வரம் வழங்கியது. அத்தியாயம் 14. என் காதலை சுமக்க உன் இதயம் கேட்கவில்லை, என் காதலை கூற உன் செவியைத்தான் கேட்கிறேன், அதை கூட தர தயங்குவது என்ன அதிபதியே? இரவு எல்லாம் அடித்த காட்டாற்று வெள்ளம் போலவே உடலில் முறுக்கு ஏற ஏற அவள் உடலை முறுக்காக பிழிந்து எடுத்து விட்டான் அதிபதி. காலையில் சாவகாசமாக போர்வையை நெஞ்சு வரை பிடித்து கொண்டு கீரவாணி எழும்பி அமர, அவளுக்கு அருகே அதிபதி அமர்ந்து அவளைத்தான் பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தான். இவளோ பயந்து ஒரு ஸ்டெப் பின்னால் போய் படுக்கையில் அமர்ந்தவள், என்ன மாமா, எழும்பிட்டீங்களா? உனக்குத்தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். குளித்து கிளம்பி கருப்பு சட்டையில் அதிபதி அமர்ந்திருக்க அவன் சட்டை வழியே அவள் பல்தடம் நெஞ்சில் கிடப்பதை பார்த்தவளோ, சாரி மாமா, நேத்து கடிச்சிட்டேன் என்று விரலை வைத்து காட்ட, காலையில பண்ணணுமா, சட்டையை வேணா கலட்டவா என்று அதிபதியோ சட்டையை கலட்ட போக, இல்ல மாமா, பிள்ளைய பெக்கிற வேலையை தவிர எதுவுமே இப்போதைக்கு அவனுக்கு இல்லை. இவளுக்கு அவனிடம் ஏதாவது பேச நெஞ்சில் சாய, முதல் கூடல் முடித்த புது மனைவிக்கு அவன் சீண்டல், அணைப்பு, கொஞ்சல், வசீகர பார்வை தேடி தேடி வெறுத்து போய் அவளே பேச்சை தொடங்கிவிட்டாள். நேத்துதான் முதல் தடவை, கொஞ்சம் அசந்துட்டேன், இனிமே சரியா காலையில முழிச்சிடுறேன் மாமா. அவன் நெஞ்சில் சாய தயங்கி தயங்கி கீரவாணி அருகே போக அதிபதியோ எழும்பிவிட இவள் பொத்தென்று படுக்கையில் சாய்ந்தாள். ச்சே, நாமெல்லாம் பக்கத்துல போனா கூட வேலைக்கு ஆகலையே என்று உதட்டை சுளித்தவளோ, எங்கேயாவது போயிட்டு வரலாம் வா. மாமா, என்னையா கூப்பிட்டீங்க? இதோ இதோ இப்பவே 5 நிமிஷம் கிளம்பி ஓடி வர மாமா என்று கீரவாணி 4 கால் பாய்ச்சலில் குளியலறையை நோக்கி ஓட, ஆமா, உன்னை எங்கேயாவது கூட்டிட்டு போகத்தானே பணம் வாங்கியிருக்கேன் என்ற அதிபதியின் குரலில் அவள் துள்ளல் அடங்கி போய் சுவற்றை பிடித்து கொண்டாள். என்னாச்சு, குளிக்க போகல? போகணும் மாமா, அந்த பேப்பரை தாண்டி எதுவுமே உங்களுக்கு என் மேலே ஃபீலே வரலையா மாமா? ஃபீலா? அப்படின்னா? ஒன்றும் இல்லை மாமா. சீக்கிரமா கிளம்பு. இல்லை மாமா, நான் எங்கேயும் வரல. வந்துதான் ஆகணும், அதுக்கும் என்றவனின் முன்பாக கையை நீட்டி தடுத்த கீரவாணியோ, பணம் வாங்கியிருக்கீங்க, ஞாபகம் இருக்கு மாமா? ஏதோ தெரியவில்லை, இந்த உலகத்தில் பணம் என்ற ஒரு வார்த்தையை கேட்டாலே அவளுக்கு இப்போதெல்லாம் உடல் கூசுகின்றது. அவளுக்கு தேவை காதல் 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 மட்டுமே. ஆனால் அவனுக்கு தேவையோ பணம் 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 மட்டுமே. 2 முரண்பாடாகவே இருந்தது. கடல் தாண்டி திரவியம் தேடு என்பது போல உடலை தாண்டி காதலை தேடு என்ற கோட்பாட்டுக்குள் இவன் எப்போது வருவான்? அவன் கண்களில் சிறு துளி காதல், அது போதுமே அவளுக்கு. அந்த சிறு துளி வைத்து பெருவெள்ளமாக மாற்றிவிடும் நம்பிக்கை கொண்டு இந்த பந்தத்துக்குள் இணைந்தவளுக்கோ இப்போது சுற்றிலுமாக இருட்டாகவே தெரிந்தது. இவனுக்கு எங்கிருந்து காதலை புகட்ட என்றே தெரியவில்லை. சீக்கிரமா கிளம்பு, இந்த வேலையை முடிச்சுட்டு நான் வெளியே போகணும். சரி மாமா என்றவளோ பெருமூச்சு விட்டுக்கொண்டு அதிபதி தன்னை அவன் ஆசையாக பார்க்கிறானா என்று ஓரக்கண்ணால் எட்டி பார்க்க, அதிபதி கதவை திறந்ததுமே உள்ளே ஓடி வந்த பூனைக்குட்டியை தூக்கி வைத்து கொண்டு, உனக்கு நான் ஜோடியை கொண்டு வரேன், சரியா? இதெல்லாம் பண்ணுனாதான் 100 வயசு வரைக்கும் இளமையா இருக்க முடியும். இப்படி பண்ணுனா ஹார்ட் அட்டாக்கே வராதான். நாம சம்பாதிக்கிற பணத்தை அனுபவிக்க உயிர் வேணும்ல. ஸோ டெய்லி ஒரு நேரம் இது மஸ்ட். ஏன் டிப்ஸ் படி நீயும் செஞ்சா நீயும் ரொம்ப நாள் இளமையா இருக்கலாம். இப்படி சோலோவா சுத்தினேன்னு வையே, சீக்கிரமாவே செத்து போயிடுவ. ஸோ நைட் வரும்போது உனக்கு நல்லா கொள்ளுன்னு பூனைக்குட்டியை கொண்டு வரேன். அதிபதி அதன் முகத்தோடு முகத்தை வைத்து அப்படியே கொஞ்சிக் கொண்டிருந்தான். அதற்கான படுக்கை, சாப்பிட உணவு என மெனக்கெட்டு எடுத்து செய்து இவளுக்கோ சிறுமூளையை உருக வைத்து கொண்டிருந்தான். குளியலறை வாசலில் நின்று அவனையே பார்த்து கொண்டிருந்த கீரவாணிக்கு, இந்த பூனைக்குட்டியா நான் பிறந்திருக்கலாமோ? அதை கூட இப்படி ரசிக்கிறாரு, கொஞ்சறாரு, என்னை எட்டி கூட பார்க்க மாட்டேங்கிறாரு இவரு என்று இதயமோ வலிக்க செய்தது.
என்ன அவசரம், இப்பதானே வந்திருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமா. இன்னும் என்ன கொஞ்சம் கொஞ்சமா? ராத்திரி முழுக்க எல்லாத்தையும் கொடுத்த பிறகும் கூட மாமா ஒரு நிமிஷம் கூட உனக்கு வலிக்குதா பிடிச்சிருக்கான்னு கேட்கலையே. காதல் இருந்தா இதெல்லாம் வராம இருக்குமா என்ன? என் உடம்பு மட்டும்தான் இவருக்கு குறிக்கோள் மாதிரி ஒரு உணர்ச்சியும் இல்லாம மொத்தமா அப்படியே உறிஞ்சு எடுத்துட்டு காலையில அந்த சுவடே இல்லாம யாரோ போல பாக்குறாரு. காதலை கேட்டு துள்ளிய இதயத்தை காமம் கொண்டு நிரப்பிய அவனை என்ன செய்ய? அழாத அழாத. மாமாவுக்கு உன் காதலோட அளவு இன்னும் புரியல. நீ இன்னும் கொஞ்சம் டீப்பா போகணும். அவருக்கு கொடுக்குற அன்புல மாமா அப்படியே ஃப்ளாட் ஆயிடணும். இது மட்டும் லைஃப் கிடையாதுன்னு. 2 பேரும் கொஞ்சறது கெஞ்சுறது சினுங்கிறது கட்டி பிடிக்கிறது அன்பா இருக்கிறது இதெல்லாம் காதல்னு அவருக்கு தெரியாதுல்ல. முன்ன பின்ன காதலிச்சிருக்க மாட்டாரா இருக்கும். அதனாலதான் அவருக்கு அதை பத்தியெல்லாம் தெரியல. நாம கொஞ்சம் கொஞ்சமா புரிய வச்சிடலாம். பழுதுபட்ட இதயத்துக்கு வேறு வழி இல்லாமல் அவளே என்னத்தையாவது சொல்லி மருந்தை போட்டுக்கொண்டாள். தரையில் மல்லாக்க படுத்து கிடந்து பூனையை தன் மார்பில் வைத்து விளையாடும் அதிபதியை பார்த்து கொண்டே குளித்து கிளம்பி வெளியே வந்தாள் கீரவாணி. பச்சை நிற சேலையில் அழகாக தயாராகி தன்னை அவன் ரசிக்க வேண்டும் என்கின்ற ஆசை கொண்டு அவனுக்கு குறுக்கும் நெடுக்குமாகவே அறைக்குள் அலைய, அதிபதியோ பூனையின் கழுத்தில் அழகிய மணி ஒன்றை கட்டி, பர்ஃபெக்ட் ராக்கி, ரொம்ப அழகா இருக்க என்றதுமே வகுடெடுத்து தலையை சீவி கொண்டிருந்த கீரவாணியோ உற்சாகமாக அவனிடம் ஓடி வந்து, மாமா அழகா இருக்கனா? இந்த சேலையில என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா? உங்களுக்கு பிடிக்கும்னு எனக்கு தெரியும் மாமா. அதனால தான் பார்த்து பார்த்து கட்டினேன். இது போன கோவில் திருவிழாவுக்கு அம்மா எடுத்து கொடுத்துச்சு. உங்களுக்கு பச்சை பிடிக்கும் தானே என்றவளின் பேச்சை அதிபதியோ தலையை தூக்கி ஒரு மாதிரியாக பார்த்துவிட்டு, இந்த மணி உனக்கு ரொம்ப அழகா இருக்கு என்று பூனைக்குட்டியின் கழுத்து மணியை ஆட்டி டிங் டிங் என்று சத்தம் கொடுக்க வைத்து அதை ரசிக்க ஆரம்பிக்க, கீரவாணிக்கோ அப்போதுதான் புரிந்தது. அவன் தன்னை ரசித்து அழகாய் இருக்கிறாய் என்று சொல்லவில்லை, பூனைக்குட்டியின் அழகை பாராட்டி இருக்கிறான் என்று அறிந்து எச்சில் விழுங்கினாள். வந்த பரவசம் அப்படியே ஓடிய திசை தெரியவில்லை. இதையும் கையில வச்சுக்க என்று பூனைக்குட்டியை தூக்கி கிளம்பி நின்ற கீரவாணியின் கையில் கொடுக்க, கீ கொடுத்த பொம்மை போல போகும் அவன் பின்னால் அவளும் நடந்தாள். கீரவாணியோ அவன் காரில் முன்னிருக்கையில் பூனைக்குட்டியை கையில் வைத்துக்கொண்டு சீட்டில் சாய்ந்து அமர்ந்திருந்தாள். எங்க போகணும்? அதிபதி தலையை திருப்பி அவளை பார்க்க, எங்கேயாவது அமைதியான இடத்துக்கு கூட்டிட்டு போங்களேன் மாமா. ஓகே என்று தோளை உலுக்கிய அவன் வண்டி மிதமாக ஓட, மடியில் உருளும் பூனைக்குட்டியை தடவி கொடுத்து கொண்டிருந்த கீரவாணிக்கு ஏனோ சொல்லத் தெரியாத வேதனை, விளக்க தெரியாத வலி, வரையறுக்க தெரியாத காதல். அவள் காதல் இவனிடம் சிக்கி தவிக்கிறது. அதை மீட்டெடுக்க தெரியவில்லை. அவன் உணர்வுகளை உயிர் பெற வைக்க அவளுக்கு புரியவில்லை. அவன் உணர்வில்லாத நடத்தையில் தன் காதல் மாண்டு போகிறது என்று தெரிகிறது. ஆனால் தன்னம்பிக்கை கொண்டு மறுபடியும் மறுபடியும் தன்னை தேற்றிக்கொள்ள நினைத்து தோற்று போனவள் அப்படியே கண்கள் கலங்க அமர்ந்திருந்தாள். பிரேக்கை போட்டு நிறுத்திய அதிபதி கீழே இறங்க போக, கீரவாணியும் கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தவளோ அதிர்ந்து போய் அதிபதியை பார்க்க, சுற்றிலும் கல்லறைகள். சுடுகாட்டில் கொண்டு வந்து காரை நிப்பாட்டி இருந்தான் அவன். மாமா, இங்கெதுக்கு மாமா கூட்டிட்டு வந்திருக்கீங்க என்று அவளோ பயந்து போய் அவனை பார்க்க, நீ தானே சொன்ன அமைதியா ஏதாவது இடத்துக்கு கூட்டிட்டு போங்கன்னு. சுடுகாடு தான் அமைதியா இருக்கும். எனக்கும் அமைதியா இருக்க தோணுனா இப்படி சுடுகாட்டுல தான் வந்து படுத்து கிடப்பேன். யாரோட தொல்லையும் இருக்காது. இந்த மனுஷ பதர்க டிஸ்டர்பே இல்லாம நல்லா நிம்மதியா தூங்கலாம் இங்க. நீ ஒரு கல்லறை மேல போய் படுத்துக்கோ, நான் ஒரு கல்லறை மேல போய் படுத்துக்கிறேன். நல்லா தூக்கம் வரும். நைட் ஓவர் டியூட்டி பார்க்கணும்ல, கொஞ்ச நேரம் தூங்கி எழும்பிட்டு போகலாம் என்று பளபளப்பாகவே இருந்த கல்லறை ஒன்றின் மீது ஏறி படுத்து கொண்ட அதிபதி தன் முகத்தில் கர்ஷீஃபை போட்டுக்கொண்டு குரட்டையை ஆரம்பித்து விட, அவள் கையிலிருந்து தாவி குதித்த பூனையோ அவன் நெஞ்சில் போய் படுத்துக்கொள்ள, இப்படி செட்டு சேர்ந்து என்னை வேதனைப்படுத்துதுகளே ஆண்டவா, உனக்கு கருணையே இல்லையா என்ன? இது என்ன தினுசான ஆளுன்னு தெரியலையே. அன்னைக்கு இந்த மாமா என்னை காப்பாத்தாம புதைக்குழிலேயே அப்படியே விட்டுக்கலாமோன்னு தோணுது. மூச்சு முட்டுதே என்று இவளோ தலையில் கையை வைத்து அமர்ந்து விட்டாள். அவன் மனிதன் என்று நினைத்து காதலித்து விட்டாள். இப்போதுதான் புரிகிறது, அவன் மனித குலத்திலிருந்து சற்று அல்ல, முற்றிலுமாகவே வேறுபட்ட ஒருவன் என்று. தூங்கும் அவனையும் அவன் மீது உருண்டு விளையாடும் பூனையையும் கீரவாணி பார்த்து கொண்டிருக்க, பூனை கீழே விழாது தூக்கத்தில் கூட அதிபதி அதை ஒரு கையால் பிடித்து வைத்திருக்க, என் விருப்பத்தை அவர்கிட்ட எதிர்பார்த்தாதான் என் காதல் கிடைக்காது. அவர் விருப்பத்துக்கு நான் போனா அந்த காதல் கிடைக்குமோ? டேய் சக்களத்தி பயலே, உன் இடத்துக்கு கூடிய சீக்கிரமா வரண்டா. இதே மாதிரிதான், இதே போல மாமா என கொஞ்சம் வரடா என்று முணங்கிய கீரவாணி நேரே போய் பூனையை தூக்கி காருக்குள் விட்டவள் தூங்கும் அதிபதியின் மீது பூனை போல படுத்துக்கொள்ள, கண்களை திறந்து அவளை அதிபதி பார்க்க, அது அந்த கல்லறை சுத்தமா இல்ல,
அதான் இங்க படுத்துக்கவா. இதெல்லாம் அவர் போட்ட ரூல்ஸ் இல்லையே. அதுக்கும் சேர்த்து உங்க அப்பா கிட்ட காசு வாங்கி தரேன் என்றவள் அவளின் நிலை எந்த பெண்ணுக்குமே வரக்கூடாது. அப்ப படுத்துக்க என்ற அதிபதி சட்டை பாக்கெட்டிலிருந்து பேப்பர் பேனாவை எடுத்துக்கொண்டு, எக்ஸ்ட்ரா பேமெண்ட் 10,000, அவளை மேலே படுக்க வச்சிருக்கேன் என்று டேட்டை போட்டு எழுதி பில் போட்டு வைக்க, இவளுக்கோ உதடு தாண்டி வழியில் கேவல் வெடிக்க, இந்த காதல் உனக்கு தேவையா என்று மனம் வெதும்பி போய் நகர போனவளை இழுத்து தன் மீது படுக்க போட்டுக்கொண்ட அதிபதி கண்களை மூட, எந்த சலனமுமே இல்லாமல் தூங்கும் அதிபதி தாடி நடுவே காதலை தேடிக்கொண்டே அவனை பார்த்தபடியே கிடந்தாள் கீரவாணி. நாய்க்கு வாக்கப்பட்டா குறைச்சுதான் ஆகணும், பேய்க்கு வாக்கப்பட்டா சுடுகாட்டில் படுத்து தான் ஆகணும். அவள் கற்பனையில் வரைந்த காதல் மட்டும்தான் அழகு. கற்பனையிலேயே காதலித்து விட்டு போயிருக்கலாம். அவன் இதயமுள்ளே காதலை நுழைக்க போராடுகிறார்கள். ஆனால் அவர்கள் அறியாது ஒன்று உண்டே, அவன் இதயத்தை ஷர்ஃப் போட்டு துவைத்து காய போட்டு வைத்திருக்கிறான் என்று. அவன் இல்லாத இதயத்தில் கீரவாணி இசைக்கவே செய்யாது. இருட்டு அறையில் ஒரு உருவமோ சேரில் சுற்றி கொண்டிருந்தது. சார், அந்த சரக்கு எப்ப என் கைக்கு வரும்? சொலையா 20 கோடி போச்சு. அதைத்தான் அதிபதி தூக்கிக்கிட்டு போய் வித்துட்டானே சார். வெக்கமா இல்ல இப்படி சொல்றதுக்கு? அடுத்த சரக்கு எப்ப கை மாறுது? இந்த வாரம் சார். இது அதிபதி கைக்கு போகக்கூடாது. நாம என்ன செஞ்சாலும் சரக்க மோப்ப முடிச்சு வந்துடுறானே சார். நம்மளை விட 10 ரூபாய் குறையா வச்சு வித்துட்டு போயிடுறானே. ஒருவேளை நம்ம அதிபதியை டேக் டைவர்ஷன் பண்ணிவிட்டா கூட இந்த முறை நாம சரக்க அள்ளிடலாம் சார். அவனை சரக்க மோப்பம் பிடிக்காம பண்ணிடலாம். அவன் புது பொண்டாட்டிய கொன்னு போடு. அவன் எப்படி சரக்கு தேடி வர்றான்னு பாப்போம். ஓகே சார். இந்த உலகத்தை ஆள ஒருத்த மட்டும்தான், அது நான் மட்டும்தான் என்று தன் முன்னால் கிடந்த பணக்கட்டுகளை தூக்கி தன் மீது போட்டு கொண்டான் அவன். அத்தியாயம் 15. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உன்னை இந்த வீட்டில் தலைகீழா கட்டி தொங்க போட்டு அடிக்க போறேன் பாரு. ராக்கியோ அவள் முன் கை காலெல்லாம் கட்டப்பட்டு தொங்கிக் கொண்டிருந்தது. என்ன பார்வை, அவர் கூட சேர்ந்துக்கிட்டு ஓவராத்தான் சேட்டை பண்ற நீ. அது என்ன, எப்ப பார்த்தாலும் என் மாமா நெஞ்சில போய் படுத்துக்கிற, அவரும் உன்னை அணைச்சிக்கிட்டு உனக்கு பொண்ணு தேடுறாரு. என்ன ரொம்ப தான் வயிறெறிய வைக்கிறீங்க மைலாட். இப்படியே போய்கிட்டு இருந்துச்சு 2 பேரையும் விட்டுட்டு நான் தனியா போயிடுவேன். அதுக்கு பிறகு தேடினா கூட நான் கிடைக்க மாட்டேன் சொல்லிட்டேன். கீரவாணி இடையில் கை வைத்து கொண்டு பூனை குட்டியை மிரட்டி கொண்டிருந்தாள். அது பாவமாக தப்பிக்க வழி தேடி கொண்டிருந்தது. பணம்னு அது பின்னாடியே ஓட வேண்டியது. 5 அடி தாஜ்மஹால்னா அவர் பின்னாடி திரியறேன்னு கொஞ்சமாவது எட்டி பார்க்குறாரா? 6 மணிக்கு டியூட்டி ஆன் ஆகிடும். வீட்டுக்குள்ளே வந்ததும் ஒரு ரவுண்டு இந்த வீட்டை சுற்றுறது. அதுக்கு பிறகு கடனேன்னு நான் செஞ்சு கொடுக்குற சாப்பாட்டெல்லாம் வாய்க்குள்ளே தள்ளுறது. ஒரு நாளாவது நல்லா இருக்குடி உன் சாப்பாடு, இந்த மாதிரி நான் சாப்பிட்டதே கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு அவரு. எதுவும் கிடையாது. ராத்திரி அதுக்கு மட்டும்தான் நான் வேணும். அதை கேட்டா புள்ள தரணும் இல்லைன்னு இரிட்டேட் பண்ணுவாரு. புலம்பி தள்ளினாள். வலிக்குதுல. காதல் அது வேற டிபார்ட்மெண்ட், வலி அது வேற டிபார்ட்மெண்ட். காதல் பந்து அத்தனையுமே பவுன்ஸ் ஆக்கியது அதிபதியிடம். எனக்கே சலிச்சு போச்சு ராக்கி. நீயாவது உன் அண்ணன் கிட்ட சொல்லக்கூடாதா? அக்கா பாவம், அவ உங்களுக்காக தான் அம்மாவை கூட எதிர்த்துட்டு வந்து இங்க போராடிட்டு இருக்கான்னு. ஒரே ஒரு தடவை அக்காவை எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்க. உங்க காலடியிலேயே தவமா கிடப்பாங்கன்னு சொல்லாம நீயும் அவருக்கு ஜாலரா தட்டினா மனுஷனுக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு எப்படி தெரியும்? பூனையோ அவளை முறைத்து பார்த்து கொண்டு, இதெல்லாம் நீயே சொல்ல வேண்டியதானே, எதுக்கு என்ன கட்டி வச்சு கொடுமைப்படுத்துற நீ என்பது போலவே பார்த்து வைக்க, இனிமே உன் அண்ணன் என்னை லவ் பண்ணாம என் மேல கைய வச்சாரு, கதம் தான் சொல்லிட்டேன். உனக்கு சங்கோதிருவேன், புரியுதா? மியாவ் என பூனை கண்கள் டாலடிக்க வாசலையே பார்க்க, அச்சச்சோ அவர் வந்துட்டார் போலையே என கீரவாணி பயந்து போய் பின்னால் திரும்ப, கையில் பெண் பூனை ஒன்றை வைத்துக்கொண்டு கிச்சன் வாசலில் சாய்ந்து நின்று கொண்டிருந்தான் அதிபதி. அவன் பழுப்பு கண்களோ கட்டி போட்டிருந்த பூனையை பார்க்க, ஹிஹி இல்ல மாமா, சும்மா விளையாடிக்கிட்டு இருந்தேன். யோகா செஞ்சா உடம்புக்கு நல்லதான், அதான் யோகா சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். அதிபதியோ அவள் அருகே வர இவள் அடிவிழுமோ என பயத்தில் உறைந்து போய் திண்டோடு சாய, அவள் முன்னழகோடு உடல் ஒட்ட நின்ற அதிபதியோ, பிடிச்சிருக்கா என்று ஹஸ்கி குரலில் கேட்க, கண்ணை மூடி நின்ற கீரவாணியோ, வச்சுக்க, இந்தா இது உனக்குத்தான். இவன் இப்படியெல்லாம் டோனில் மனிதர்களிடம் பேசவே மாட்டானே என்று நினைத்து கீரவாணி கண்களை திறக்க, அதேதான் அவளை இடித்தது போல நின்று கொண்டு அதிபதி பூனையின் கட்டை அவிழ்த்துவிட, துள்ளி குதித்து ராக்கி அதிபதியின் கையில் போய் உட்கார்ந்து கொள்ள, உனக்காக பார்த்து தேடி இதை கொண்டு வந்தேன், எப்படி இருக்கு, பிடிச்சிருக்கா என்று 2 பூனையையும் கொண்டு போய் ஹாலில் உட்கார்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்க, 4வது மனுஷி போல ஒதுங்கி நின்று கீரவாணி அவர்களை பார்த்து கொண்டிருந்தாள். அவர்கள் உலகத்திற்குள் இவளை சேர்த்து கொள்ளவே மாட்டேன் என்று மறுக்கிறானே என்கின்ற வழிதான் அவளுக்கு. அவன் உலகம் அழகோ அழகு. அதிபதி யார் என்று கீரவாணியிடம் கேட்டால்
அவன் இயற்கை விரும்பி மிருகங்களை நேசிக்க கூடியவன், காற்றையும் கடலையும் ரசிக்க கூடியவன், ஆகாயத்தை பிரமித்து பார்க்க கூடியவன். அந்த வாயில்லா ஜீவனுக்கு கூட அவனிடம் கருணை இருந்தது, நேசம் இருந்தது. ஆனால் அவளிடம் மட்டும் அதை காட்ட விரும்பவே இல்லையே. அந்த பூனையையும் கோழிகளையும் விடவா நான் குறைந்து போய்விட்டேன்? இது என்னடா வாழ்க்கை என்று சலித்து போகிறது பெண்மனம். இப்படித்தான் ஃபேமிலி பண்ணணும் பாரு என்று போனை தூக்கி போட்டு அதற்கு அதிபதி விளக்க உரை காட்டி கொண்டிருக்க, ராக்கியோ உன் அளவுக்கு நான் ஒன்னும் மண்டிலடா என்று தலிக்கு மினிக்கி நடந்த ஃபிகரை தள்ளி கொண்டு போய் அறைக்குள் போய்விட, ஹாலில் மல்லாக்க படுத்து கிடந்த அதிபதி நெஞ்சில் வந்து கீரவாணி படுத்தவள், நான் பேசுறது ஒரு 10 நிமிஷம் காது கொடுத்து கேளுங்க மாமா, இதுக்கும் வேணும்னா உங்களுக்கு காசு தந்துடுறேன் என்றவள் கண்ணீர் சுரந்து அவன் நெஞ்சில் வடிய, மறுப்பு இல்லாமல் தலை பின்னால் கையை கட்டி கொண்டு அதிபதி கிடக்க பெருமூச்சு விட்டவளோ, எல்லாருக்குமே என்னை பார்த்தா பைத்தியக்காரி மாதிரி இருக்கும். உன்னை மனுஷியா கூட நினைக்காத ஒருத்தன் பின்னாடி போய் நாய் மாதிரி சுத்திரியேன்னு கேவலமா கூட நினைப்பாங்க. ஆனா காதல்ல மானம் சூடு சொரணை வரமாட்டேங்குதே மாமா. நானும் தினம் நீங்க என்ன உணர்ச்சியே இல்லாம தொட்டு அனுபவிச்சுட்டு போகும்போது இந்த வாழ்க்கை உனக்கு தேவைதான்னு என்னையே காரி துப்பி தான் பாக்குறேன். ஆனா சூடு சொரணெல்லாம் வரமாட்டேங்குதே. நான் மறுபடியும் உங்களை பார்க்கும்போது எப்படா என்னை காதலிப்பீங்க, எப்படா என்னை ஏத்துப்பீங்கன்னு ஆசையா உங்க முகத்தை பாக்குறேன். ஏமாந்து போய் இப்பெல்லாம் ஏமாத்தம் பழகி போயிருச்சு மாமா. நீங்க உங்க தேவைக்காக என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. ஆனா நான் உங்களை காதலுக்காக மட்டும்தான் மாமா கட்டிக்கிட்டேன். ஐ லவ் யூ மாமா. பச்சையா சொல்றேன், நீங்க தர்ற காமத்தை கூட ரசிக்கிற அளவுக்கு உங்க மேல காதல் இருக்கு மாமா. இதுக்கு மேல என்னால என் காதலை எப்படி சொல்றதுனே தெரியல. கீரவாணியோ ஏங்கி அழுது அவன் முகத்தை பார்க்க, அதிபதியோ சட்டை பாக்கெட்டை தடவி பேனா பேப்பரை எடுத்து அவன் செயலில் அவளோ வெறுத்தே போய்விட்டாள். சை என்று ஆகி போய் கீரவாணி எழும்பி போய்விட்டாள். காதல் என்றாலே அந்த உணர்வு எப்படிப்பட்டது என தெரிந்தால்தானே அதை பற்றி அவனுக்கு தெரியும். இனிப்பை உண்டு பார்க்காத ஒருவனுக்கு இனிப்பை பற்றி எப்படி தெரியும்? இரவு அவனுக்கு முதுகை காட்டி படுக்கையில் படுத்து கொண்டாள். என்ன நடந்தாலும் சரிதான், ஏதாவது பதில் சொல்லாம இந்த மனுஷன்கிட்ட இன்னைக்கு மயங்கவே கூடாது என்று கீரவாணி அந்த பக்கமே திரும்பாமல் படுத்துக்கொள்ள படுக்கை அசைந்தது. நோ நெவர். வாயை திறந்து என பிடிச்சிருக்கு பிடிக்கல, ரெண்டுல ஏதாவது ஒன்று சொல்லணும். இல்லாம இன்னைக்கு அவருக்கு எதுவுமே கொடுக்க கூடாது. நாம சுவரோடு சுவராக ஒட்டி படுத்து கொண்டாள். சிறிது நேரம் பூனைகள் படுக்கையில் அங்கும் இங்குமாக ஓடிக்கொண்டிருந்தது. இவன் ஏதோ ஒரு புத்தகத்தை வைத்து புரட்டி கொண்டிருந்தவன் பூனைகளை தூக்கி கொண்டு போய் வெளியே விட்டு கதவை அடைத்து விளக்கை அணைத்து விட்டு வந்து அவள் பக்கமாக ஒரு கழித்து படுத்தவன் கீரவாணியின் போர்வை உள்ளே உடலை மெல்ல மெல்ல நுழைக்க, நான் வரமாட்டேன். தூங்குவது போலவே அவள் கிடக்க, அதிபதி கைகளோ அவள் சேலை உள்ளே நுழைந்து கொள்ள, திரும்பு, எனக்கு தூக்கமா வருது. பண்ணிட்டு தூங்கலாம். வேண்டாம், எனக்கு மூடல, ப்ளீஸ் மாமா விடுங்க என்றவள் காலோடு அதிபதி கால் தேய, அவன் கால் முடிக்கே மயங்கும் அவள் பெண்மையை என்ன சொல்லி அவள் திட்ட? விடுங்க மாமா என்றவள் அவன் கால்கள் மேலேறி அவள் தொடை மீது விழ இவள் உதட்டை கடித்தாள். இவளோ வில் பூட்டாக தன் உடலை திருப்ப மறுக்க, அவள் பின்னிருந்து இருக்கிய அதிபதியோ அவளை ஆள துடிக்க, அவன் யுக்தியில் பெண்ணோ அலற, டெய்லி ஒரு தடவையாவது மஸ்ட், நீ வேணும்னா தூங்கு, நான் பண்ணிட்டு தூங்குறேன் என்று அவன் சொல்ல, காதலுக்குத்தான் அர்த்தம் தெரியாது என்றால் காமத்துக்கும் அர்த்தம் தெரியவில்லை என்று இவளுக்கு உடலை விட உள்ளம்தான் அதீத வலி எடுத்தது. அவன் முகத்தை பார்த்தவளுக்கு அவனோடு காதலோடு வாழ வேண்டும் என்ற ஆசை போய் ஒரு நாளாவது அவன் அன்பை பெற வேண்டும் என்ற ஆசை சுருங்கி போனது. மாமா, கார்ல சும்மா ரைட் போகலாமா? எங்கோ கிளம்பி கொண்டிருந்த அதிபதி மணியை பார்த்தான். இன்னைக்கு வெளியெல்லாம் கூட்டிட்டு போகல என்று அவள் ஞாபகப்படுத்த, என்றவன் முடியை இறுக்கி கட்டி துப்பாக்கி கத்தி என அனைத்தையும் எடுத்து பேண்ட் பாக்கெட்டில் சொருவி கொண்டவன் எப்போதும் பூனைகளை கையோடு தூக்கி கொண்டு அலையும் அதிபதியோ அதை வீட்டில் பாதுகாப்பாக வைத்துவிட்டு காரில் ஏற, ஏன் மாமா, அதுக்கு வேண்டாமா? நீயும் நானும் மட்டும் போகலாம் என்றவனை விழியகல பார்த்தாள் கீரவாணி. மாமா, நீங்களும் நானும் ஒத்தையாவா? இது நிஜமா என்பது போலவே அவனை அவள் பார்க்க, சரக்க கைமாத்த போறேன், ஆபத்து நிறைய, அதுகளை ஏதாவது செஞ்சிடக்கூடாதுல. உண்மையை பேசியே உருப்படாம போறதுல இவனுக்கு தான் சில வைக்கணும். அப்ப எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா பரவாயில்லையா மாமா? கண்ணை நேர்கொண்டு கீரவாணி அவனை பார்க்க, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? மிஷன் ஃபெயிலியர்னு சொல்லி வேற பொண்ணை கூட்டிட்டு வர வேண்டியதுதான் என்று அவன் காரை எடுக்க, அப்போதுதான் அவளுக்கு புரிந்தது யாசகம் என்பது இழிவான ஒன்று என்று. பொருளுக்காக மட்டுமில்லை, காதலுக்காகவும் யாசித்து நின்றால் நம் மதிப்பை இழந்து விடுவோம் என்று புரிந்தது.
உங்கள் உணர்வுகளின் மதிப்பு தெரியாதவர்களிடம் உங்கள் உணர்வுகளை கொட்டாதீர்கள். பின்பு அதற்காகவும் நீங்கள்தான் வருத்தப்பட வேண்டியதிருக்கும். தொடரும். இதனுடைய அடுத்த அத்தியாயம் நாளை இரவு 7 மணிக்கு வந்துடும். கேட்க தவறாதீர்கள் மக்களே. அவுணர்களின் அதிபதி நான். விடை பெறுகிறேன். நான் உங்கள் ஆர்ஜே தியா.